ஏ ஆல் வணக்கம் நமஸ்கார மக்களே. இன்னைக்கு வந்து என்ன பேச போகிறேன்னா பர்த்டே ஸ்பெஷல் எப்படி இருந்துச்சு, ஸோ எப்படி செலிப்ரேட் பண்ணேன்ட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ பர்த்டே வந்து எல்லா இயரும் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்ருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து கோவாக்கு போயிருந்தோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெசார்ட்டில் வந்து பெங்களூர்லேயே அந்த ரெசார்ட்டில் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த டைமும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆச்சுன்னா நானே வேணான்னேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு கேட்டாங்க போகலாமா இந்த வருஷமோன்ட்டு. ஸோ நானே வேணான்னேன். ஏன்னா எனக்கு வந்து 2 திங்ஸ்க்கு நான் இந்த பேக்டப் ஆகியிருந்தேன். ஸோ மெயினாக எனக்கு ஃபோக்கஸ் பண்ணது வந்து என்னோடய கண்டென்ட்டுக்கு, என் பர்த்டேக்கு நான் ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணோன்ட்டு நான் பிளானில் இருந்தது. ஸோ அது ஒரு எபிசோடாக பண்ணினது. இப்போது புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, ஸோ அது வந்து எபிசோடாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த எபிசோடு வந்து பண்ணுறதுக்கு தான் நான் இது வேணான்னேன். அண்டு இன்னொன்று எனக்கு என்னென்னா பர்த்டேக்கு வந்து சம்திங் யூஸ்ஃபுல் திங்ஸாக பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஸோ அதனால நான் என் பர்த்டேக்கு எனக்கு பிடிச்சதை பண்ணோன்ட்டு இந்த பிளான் கொஞ்சம் இது பண்ணேன். பட் அதுவும் பிடிக்கும். பட் மோர் ஓவர் எனக்கு இது கொஞ்சம் இஷ்டப்பட்டு பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதுக்கு தான். ஸோ அதே மாதிரி என் பர்த்டேக்கு நான் வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து அது போடணுன்னு நான் பிளான் பண்ணியிருந்துருக்கல, எபிசோட் போடணுமா இருந்துச்சு. நான் விலாகில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் 27th நான் போஸ்ட் போடுறேன்ட்டு. பட் எனக்கு அந்த நைட்டில் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அந்த இன்சிடெண்ட் ஆகும்போது எனக்கு எதுக்கு இது கண்டென்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வீடியோ போட போய் இந்த வீடியோ நான் அன்றைக்கி பர்த்டே நைட்டே ஒரு 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். நைட்டே அது வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே போஸ்ட் போட்டேன். ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு, ரீச் ஆகிருக்கு, நாட் பேட். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளில் அந்த எபிசோட் போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எஸ். அண்ட் இவ்வளோ கிஃப்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை இவ்வளோ வரும்ன்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். தேங்க்ஸ் ஃபார் தெம் ஆல்சோ. இப்போ என்னென்ன கிஃப்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து டோட்டலாக ஒரு 3 கேக் வந்திருக்கு கைஸ். அதில் ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இது ஒன்று இருக்குது, இது ஒரு கேக் இருக்குது கைஸ். ட்ரஸ்ட் மீ, இந்த கேக்கு ஃப்ளேவரு அண்ட் இது எனக்கு அந்த ஜெல்லி இருக்குது பாருங்க, அந்த ஜெல்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் டேஸ்ட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த கேக்கே. ஸோ பிராண்ட் நேம்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து வேணும்னா வாங்கிக்கோங்க. இதுவும் என் ஃப்ரெண்டு கொடுத்தது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணல, உங்களுக்கு காட்டணுன்ட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி கைஸ் என்னாச்சுன்னா நேற்று என் பர்த்டே இருந்துச்சு. நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். ஏன்னா நேற்று ஃபுல் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான். வாவ், எக்லெஸ்ஸாக சாக்லேட் ஃப்ளேவர். இது நல்லாயிருக்கு. இது டிசைனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்ஸு போட்டு நெக்ஸ்ட் இந்த சைடில் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ட மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. எஸ், இன்றைக்கி நல்லா கேக்காக சாப்பிட போகிறேன். இப்போ ஜிம்மு போகிறது விட்டுட்டேன். ஸோ இனிமேல் கேக்காக சாப்பிட்டு வயிற்ற ரொப்பி திரும்பியும் கஷ்டப்பட போகிறேன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் ஸோ ஃபுட்டி ஆல்சோ. ஸோ அதுக்கு தான். இப்போது இது என்னான்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், இது வந்து இது இது யார் கொடுத்தாங்க, சடன் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ இது யார் கொடுத்தாங்கன்ட்டு யோசித்து பார்த்தேன். அண்ட் இதை மாதிரி எல்லாம் ஸ்டிக்கரு இதெல்லாம் எதுக்கு ன்னு பார்த்தேன். ஆனால் நான் வந்து பார்த்த உடனே இதெல்லாம் எதுக்கு தராங்கன்ட்டு யோசித்தேன். யாராக இருக்கும்ன்ட்டு யோசித்து பார்த்தா தெரியவே இல்லை. நான் வேறு யாரோ நினச்சேன். பட் அது இல்லை. அப்புறமேல பார்த்தா எங்கள் அக்கா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எங்கள் பெரிய அக்கா பண்ணது ரொம்ப
சர்ப்ரைசிங் ஆயிடுச்சு. சடனாக ஃபோன் பண்ணி அப்புறம் வந்துட்டமேல மேடம் கால் பண்ணி வர சொன்னாங்க. ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இதை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறேன். இது என்ன ஃப்ளேவர்? எனக்கு என்னவோ சாக்லேட் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்களோ? லெட்ஸ் சி நம்ம கெஸ்ஸு கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா. எஸ், சாக்லேட். ஐ திங்க் வாவ் ப்ளீஸ் இல்லை ஃபெரரோ ரோஸ்டர் மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு தெரியல, ஆனால் அதுதான் நினைக்கிறேன். ஃபெரரோ ரோஸ்டர் மாதிரி இப்போ சைடில் போட்டிருக்கு 2 இருக்குது. அப்புறம் இந்த சைடில் வந்து என்னாதுன்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சத்தியமாக தெரியல இது என்னான்ட்டு. பட் பக்கா ட்ரை ஃப்ரூட் தான். இது என்னான்னு தெரியல. இந்த சின்னது உங்களுக்கு யாருக்காரோ தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம். எனக்கு சீரியஸாக தெரியல இது என்னான்ட்டு. ஓ கைஸ், மெயின் திங்கை நான் பார்க்கல. இந்த எனக்கு கேக்கை பார்த்த உடனே அந்த ஃப்ளேவரு அண்ட் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்தேன். பட் த மெயின் திங் வந்து நேம் ஹாப்பி பர்த்டே மாமான்னு வேறு போட்டிருக்காங்க. இது வந்து லைக் எங்கள் அக்காவோட கிட்ஸு ப்ரெசென்ட் பண்ண மாதிரி அவள் பண்ணி இது பண்ணியிருக்கிறான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தெம். இது நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருந்துச்சு. இப்போ இது பார்த்தாச்சு. இப்போது உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன். அது எல்லாத்துக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரியல. அது நானே ஷாக் ஆகிட்டேன். லைக் எதுக்கு இது கொடுக்கணுமா இருந்துச்சு. அண்டு நீங்கள் நல்லா ஓட்டுவீங்களோ என்னன்னு தெரியல. பட் அந்த கிஃப்டை உங்களுக்கு காட்ட போகிறேன். அது எதுக்கு எனக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன் இவ்வளோ புலம்புறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்களே பார்த்த உடனே உங்களுக்கே அப்படி தோணும். இதோ அது இந்த கிஃப்ட் தான். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓ காட், இது வந்து க்ளீனர் கொடுத்துருக்குறாங்க. இந்த க்ளீனரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, க்ளீன் பண்ண போகிறேன்னா என்னன்னு தெரியல. இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ தெரியல. அப்புறமேல நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து கேட்டிருந்தேன். எனக்கு ஏதோ பற்றி பேசின்னு இருக்கிற டைமில் சடனாக லைக் சப்பாத்தி பற்றி வந்துச்சு. ஃபுட்டில் சப்பாத்தி பற்றி வந்துச்சான். ஸோ நான் வந்து இந்த சப்பாத்தி வந்து இப்போ வர வீட்டு வந்து சரியாக வந்துட்டு இல்லை அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த பேசுகிற டைமில் அவங்க சொன்னாங்க, இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கு சரி ஆமாவான்ட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா வருதுன்னு சொல்லினாங்க. அப்புறமேல பார்த்தா நான் எனக்கு அது கேட்டிருந்தேன். ஸோ அதை கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அது. ஸோ இதே ஒரு கிஃப்டாக கூட கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சாப்பிட்டு ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சப்பாத்தியில் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி அந்த கன்சிஸ்டன்ஸோ ஏதோ அந்த ஸ்மூத்னஸ் எல்லாம் வந்ததில்லை. ஸோ அதுக்கு தான் இப்போது இது கிஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ் ஐஷ் ஒரியோலேருந்து, அப்புறம் மிக்ஸ்சர், அப்புறம் ஸ்வீட். எனக்கு தெரிஞ்சு இதில் ஜாமுன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணலாம். ஜாமுன் இருக்கும். இல்லாட்டினா மைசூர் பாக்கா ஏதோ ஒன்று இருக்கும். மைசூர் பாக் தான் நினைக்கிறேன். இல்லை கெஸ்ஸு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓ கைஸ், இது வந்து மிக்ஸ்டு ஸ்வீட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒன்று இருக்குது மைசூர் பாக்கு. அப்புறம் என் ஃபேவரெட் இது பேர் தெரியாது. இதுவும் நல்லாயிருக்கும், இதுவும் நல்லாயிருக்கும். இது ஓகேயா இருக்கும் இது. பட் இது வந்து கோவா. எனக்கு இது ட்ரை பண்ணணும்னு தோணுது. அண்ட் இது என் ஃபேவரெட். இது ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதோட ஸ்பெஷல் எப்படின்ட்டு. நல்லா தான் இருக்கும். இப்போ ஊறுது கைஸ். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து
இப்போது இதை வந்து இது பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் வந்து இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன். இன்னொரு கிஃப்ட்டை கைஸ், இந்த கிஃப்ட்டை ட்ரை பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஒரு மாதிரியா டொயின்னு உள்ளே போகுது. ஆனால் போர்டு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிஃப்ட்டை என்ன கெஸ் பண்ணுறீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் வந்து என்ன கெஸ் பண்ணுறேன்னா, இது ஒரு ஷர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ கேன் ஃபீல் தட். அந்த தொட்டு பார்த்தாவே தெரியும் இல்லையா? ஸோ ஷர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் என்னது 2 கெஸ் பண்ணதில் 2மே கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து அந்த கேக்கோட ஃப்ளேவர் கண்டுபிடிச்சது, இன்னொன்று வந்து என்ன கண்டுபிடிச்சேன், ஸ்வீட் கைஸ். ஒன்று கேக்கோட ஃப்ளேவர் கண்டுபிடிச்சேன், இன்னொன்று வந்து அந்த ஸ்வீட்டை என்ன இருக்கும்னு கண்டுபிடிச்சேன். பட் மிக்ஸ்டு ஸ்வீட் வந்துச்சு. பட் பர்டிகுலராக ஒரு ஸ்வீட் நேம் சொன்னேன், அந்த மைசூர் பாக்கா இருக்கும்ன்ட்டு. ஸோ அது கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. நான் வந்து இதை வந்து கெஸ் பண்ணுறது வந்து ஷர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி வெயிட் கோ ஓப்பன். ஓகே கைஸ், நான் நினச்சதை விட வேறையே வந்திருக்கு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்கை கொடுத்துருக்குறாங்க. நான் பார்த்துட்டேன் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்கு. அண்ட் நான் வந்து இதை கேட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு வேணுமாயிடுச்சு. அண்ட் நான் அவங்கள கேட்கல, வீட்டில் வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன். பட் அவங்க மைண்டுக்கு போய்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நினச்சதில் அண்ட் நான் கெஸ் பண்ணதில் ஐ ஃபீல், பிகாஸ் திஸ் இஸ் நாட் எ ஷர்ட், திஸ் இஸ் எ டவல். கைஸ், இந்த டவலில் தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிராண்டு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. கைஸ், சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ், வேறு லெவலில் இருக்குது. ஸ்ட்ரக்சரெல்லாம் என்னன்னு தெரில, அந்த குவாலிட்டி கைஸ் நல்லா இருக்குது. சீரியஸாக நல்லா ஒரு மாதிரியா கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குது. இது ஒரு மாதிரியா ஐ ஷோ யூ. இதுதான் சொன்னேன். சீரியஸாக கைஸ் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் இது வந்து கொஞ்சம் டார்க் எல்லோ. சீரியஸாக நல்லாயிருக்கு. இந்த கலர் வந்து லைக் எப்படி சொல்லணுன்னா, லைக் சன்ஷேட்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்பவும் ஓவர் டார்க் எல்லோ ப்ளஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஆரேஞ்ச், நாட் மச்ன்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஃப்ளேவரில் இருக்குது. இது நல்லாயிருக்கு. இது என்னோடய ஃபேவரட் கலர் ஆல்சோ. இது போட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் இது. ஸோ எஸ், ஐ லைக் திஸ். தேங்க்யூ. ஸோ இதை நல்லா யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி என்ன தெரியுமா கைஸ், எனக்கு வேணுன்ற டைமில் எதுவுமே வராது. வேணுன்ற டைமில் எதுவுமே இருக்காது ஆப்ஷனாக. ஆனால் நம்மளுக்கு எப்போ ஒன்று கிடைச்சிட்டு அது ஆல்ரெடி கிடைச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் இந்த டவலே சொல்கிறேன். டவல் சீனாரியோ தான். எனக்கு ஃபஸ்ட்டு என் டேடி வந்து 2 டவல் வாங்கிட்டு வந்தாங்க. பட் இந்த டவலும் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி டவல் வாங்கணும்னு பார்த்தேன்னு. பட் எனக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்ட மாதிரி கிடைக்கல டவல். நான் டவல்லையும் கலர்ஸ் சூஸ் பண்ணுவேன். அந்த குவாலிட்டி சூஸ் பண்ணி லைக் நல்லா இருக்கணும். பிகாஸ் அது இப்படி பண்ணும்போது, இப்படிலாம் இது பண்ணும்போது அது தண்ணி போகாதுன்ட்டு எனக்கு இது மாதிரி திக்னஸ்ஸாக அண்ட் ஸ்மூத்தாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இது மாதிரி வேறையாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஐ ஃபீல். அண்ட் இட் வில் ஆல்சோ பி டூ குட். ஸோ எஸ், அது யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதையும் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதுலேருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஐ ட்ரை வித் திஸ். ஸோ லெட்ஸ் see. Thanks for this gift. I really like this.
ஸோ எஸ், இப்போ இதில் வந்து